மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது அப்படின்றதுல நம்ம ஒரு விஷயங்கள் பார்ப்போம். சில விஷயங்கள் ஒரு காமெடியான விஷயங்களை பார்க்கலாம். நம்ம வந்து டாபிக் என்னென்னா, ப்ராப்பர்ட்டி யார் மேலே எழுதி வைக்கிறாங்க, சொத்து யார் மேலே எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஒரு காமெடியான ஒரு டாபிக் தான் இது. சரியா? ஏராளமான சொத்து உள்ளவர்கள் தங்கள் காலத்துக்கு பின் அந்த சொத்துக்களை சொந்தங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என உயில் எழுதி வைத்திருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சில வேடிக்கையான மனிதர்கள் எப்படியெல்லாம் விசித்திரமாக உயில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். உயிலை பொதுவாக பேப்பரில் தானே எழுதி வைப்பாங்க. மெக்சிகோ நாட்டில் மொனோக்கி என்பவர் தன் மார்பில் உயிலை பச்சை குத்தி கொண்டாராம். யாராலும் அழிக்க முடியாது என்பது அவரது நினைப்பு. ஒரு நாள் திடீரென அவர் இறந்து விட்டார். பிணத்தை புதைத்து தானே ஆக வேண்டும். புதைத்தால் மார்பில் எழுதியிருக்கிற உயிலும் அழிந்து விடுமே என்பதால் பிணத்தை புதைக்கக்கூடாது என ஆட்சேபனை செய்தார்கள் உறவினர்கள். சில நாள் வரை உடலை புதைக்காமல் பக்குவம் செய்து வைத்திருந்தனர். வழக்கு கோர்ட்டுக்கு போக பச்சை குத்தியிருந்த உயிலை நகல் எடுத்து கொண்டார் நீதிபதி. அதன் பின் அந்த உடம்பை புதைத்து விட்டனர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொருவர் வந்து வேடிக்கையான ரொம்ப காமெடியான டைப் போல இருக்குது. ஜோசியா ட்விஸ் தான் இவர் இறந்த பிறகு சவ ஊர்வலத்தில் பாண்டு வாசிப்பவர்கள் தலைக்கு $40 கொடுக்கணும். ஊர்வலத்தில் வருபவர்களுக்கு $20 செலவில் நிலக்கடலையும் வெல்லமும் வாங்கி கொடுக்கணும். தன்னுடைய 6 பிள்ளைகளுக்கு தலைக்கு $2 மட்டுமே கொடுக்க வேணும் என உயில் எழுதி வைத்திருக்காங்க. இவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஆசாமி போல். இதைவிட வேடிக்கையான இன்னொரு சம்பவம் இருக்குது. பிரான்ஸ் நாட்டில் தன்னுடைய 90 வயதில் உயில் எழுதி வைத்து செத்து போனாங்க ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி. உயிலை எடுத்து வாசிக்க கேட்போம் என உறவினர்கள் எடுத்தார்கள். என் நீண்ட ஆயுளுக்கு பின் என்னோட குடும்ப டாக்டருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என் அறையில் ஒரு மரப்பெட்டி வைத்திருக்கிறேன். அந்த பெட்டியில் இருக்கிறது பூரா அவருக்கு தான் சொந்தம், அந்த டாக்டருக்கு தான் சொந்தம். அந்த மரப்பெட்டியின் சாவி என் படுக்கைக்கு அடியில் உள்ளது என உயிலில் எழுதி வைத்து இறந்து விட்டார் அந்த பாட்டிமா. ஓகே, இப்போது உறவினர்கள் எல்லாம் முகம் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், சரி நம்ம வந்து இப்போது அந்த டாக்டர் வர சொல்லலாம் அப்படின்ட்டு டாக்டர் வர சொல்லிவிட்டு அந்த உயிலில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த பெட்டியை திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடியாகி திறக்கிறாங்க. அதில் வந்து 20 ஆண்டுகளாக அந்த அம்மாவுக்கு டாக்டர் கொடுத்த மருந்து, மாத்திரை, மருந்து சீட்டு என்ன பத்திரமாக வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது அந்த பாட்டி வந்து சேமித்து வச்சுருந்த அந்த பெட்டிக்குள்ளே மரப்பெட்டியில் டாக்டருக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு வச்சுருந்த அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தா அதில் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், டாக்டர் கொடுத்த மாத்திரை இதெல்லாம் தான் அதில் வச்சுருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் கொடுத்த மாத்திரை எல்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்திருந்தால் இந்த வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அதில் சாப்பிடாதனால தான் நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றது சொல்லாமல் அந்த பாட்டிமா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உயில் எழுதி வைக்கணும், கொஞ்சம் காமெடியாக தமாஷாக இருக்குது. இது வந்து இந்த உயில் எழுதி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்ப்பு நாய், பூனைக்கு உயில் எழுதி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. இதில் இந்த 3 பேர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான சின்ன விஷயங்கள். தமாஷா காமெடியாக நம்ம எல்லோரும் வந்து கேட்கணுன்னு நினைப்போம். படிக்கிறத விட யாராவது சொல்லி கேட்குறதுன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன். படித்ததில் பிடித்தது அப்படின்றது தான் இந்த சேனல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோஸை கேளுங்க. தேங்க்யூ, பாய்.